நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ன, நியூக்ளியஸ் சம்மந்தமாக பேசப்படுவது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அப்போ நியூக்ளியஸை பற்றி பேசுகிறது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? ஆட்டத்தில் கருவில் இருக்குது, உட்கருவில் இருக்குது. ரைட்டா? ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் வெளியில் சுற்றுது, உள்ளே என்ன இருக்குது? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அதுதானே கரு. அப்போ உட்கரு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னால் உட்கரு இயற்பியல்னு அர்த்தம். ரைட்டா? உட்கரு இயற்பியல்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் வாங்க, ஹூமன்ஸ் ஆர் வெரி மச் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோவிங் அபவுட் த ஆட்டம். அப்படின்னா ஹூமன்னா மனிதர்கள் ஆர் வெரி மச்னால் மிகுந்த இன்ட்ரெஸ்டட்னா ஆர்வமாக இருக்கிறார்கள். ஹூமன்ஸ்னால் மனிதர்கள் ஆர் வெரி மச் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறார்கள். இதில் இன் நோவிங் அபவுட் ஆட்டம்ஸ் அப்படின்னா அணுக்களை பற்றி அறிவதற்காக வேண்டி, ஆட்டம்ஸ்னால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஹூமன்ஸ் மனிதர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளது எல்லாமே திங்ஸ்னால் பொருட்கள், அரவுண்ட் அஸ்னால் நம்மளை சுற்றி, ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை. ரைட்டா? அப்போ கிரீக் ஃபிலாசபர் அப்படின்னா ஒரு கிரீக் நாட்டை சேர்ந்த தத்துவஞானி. ரைட்? ஃபிலாசபர் தத்துவஞானி. அவர் என்ன பண்ணி, அவர் பேர் என்னது? டெமோக்ரிட்டஸ். அவர் பேர் என்னது? ஒரு கிரீக் ஃபிலாசபரோட பேர் டெமோக்ரிட்டஸ். இன் 400 BC அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்ட், 400 ஆண்டு பிஃபோர் கிறிஸ்டின் பிறக்கிறதுக்கு முந்தி பிலீவ்டுனா நம்பினார். தட் மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் டின்னி இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனிட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றான். அவர் என்ன நம்பினார்? பிலீவ்டுனா நம்பினார். எதை நம்பினார்? தேட் என்னவென்றால் மேட்டர்ஸ்னால் பொருட்கள், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, துகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை மேட்டர்னு சொல்லுவாங்க. மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் டின்னின்னு ஒரு பொருட்கள் எதால் ஆனவை? டின்னி டெஸ்ட்ரக்டபிள்னா அழிக்க முடியாத, டெஸ்ட்ரக்டபிள்னா அழிக்க முடியும், இன்டெஸ்ட்ரக்டபிள்னா அழிக்க முடியாத ஒரு சிறு துகள்களால் ஆனவை தான் ஆட்டம் என்று சொல்கிறார். ரைட்டா? சிறு துகள்களை கொண்டது தான் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர்னால் ஒரு பொருள். இந்த மேட்டர் இஸ் மேடப் ஆஃப்னா மேட்டர்னால் பொருள் இருக்கிறது, மேடப் ஆஃப்னா செய்யப்படுகிறது. எதை வைத்து செய்யப்படுகிறது? ஆஃப் டின்னி இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னா டின்னின சிறிய அழிக்க முடியாத யூனிட்ஸ்னால் அதனோட அளவீடு, அதோட யூனிட்னா அதோட சைஸ் யூனிட்ஸ் இஸ் கால்டு. அதை தான் நம்ம அழைக்கிறோம். எவ்வாறு? ஆட்டம் என்று அழைக்கிறோம். பின்னாளில் லேட்டர் இன் 1803 அப்படின்னா 1803 ஜான் டால்டன் ஒருத்தர் கன்சிடர் தேட் எலிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் 1803 ஜான் டால்டன் என்றவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கன்சிடர்னா அவர் தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தார்? தட் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா எலிமெண்ட்டுக்குள்ள ஆட்டம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது? எலிமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒரு துகள்குள்ளே என்ன இருக்கிறது? எலிமெண்ட்டுன்றது ஒரு துகள் தான். துகளில் என்ன இருக்கிறது? தனிமம்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட் தனிமத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? ஆட்டம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர் அப்படின்னா அது ஒரே மாதிரியாக இருக்கும். ஐடென்டிக்கல் இன் நேச்சர், ஐடென்டிக்கல்னால் சமமாக இருக்கும். இன் நேச்சர் இயற்கையிலேயே அணுக்கள் எல்லாம் சமமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்தார். அடுத்து மூணாவது ஜே தாம்சன் என்பவர் கண்டுபிடித்தார். என்ன? ஜே தாம்சன் டிஸ்கவர்ட்னா அவர் கண்டுபிடித்தார். என்னத்தை? கேத்தோடு ரேஸ் நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா கேத்தோடு ரே என்பது எதிர்மின் கதிர்கள்னு அர்த்தம். எதிர்மின் கதிர்கள், கேத்தோடுனா எதிர்மின் தானே, எதிர்மின் கதிர்களை எலக்ட்ரான் என்று கண்டுபிடித்தார். அது எதிர்மின் கதிர்கள் தான் எலக்ட்ரான் என்று ஜே தாம்சன் கண்டுபிடித்தார். ஜே தாம்சன் டிஸ்கவர்னா கண்டுபிடித்தார். எதை? கேத்தோடு ரேஸ்னு எதிர்மின் கதிர்களை கண்டுபிடித்தார். அதைத்தான் அவர் என்ன சொன்னார்? நோனஸ் எலக்ட்ரான் என்று பெயர் சூட்டினார். நோனஸ் அது அந்த கேத்தோடு ரே கதிர்கள் தான் எலக்ட்ரான் என்று பெயர் சூட்டப்பட்டது. நோனஸ் அறியப்பட்டது, எலக்ட்ரான் என்று அறியப்பட்டது. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் பரிசோதனையின் முடிவில் கோல்ட்ஸ்டைன் என்பவர் டிஸ்கவர்ட் பாசிட்டிவ் ரேஸ். இந்த கோல்ட்ஸ்டைன் என்ன பண்ணார்? அவர் ஜே தாமஸ் கேத்தோட கண்டுபிடிச்சார். இவர் கோல்ட்ஸ்டைன் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னா டிஸ்கவர்டு பாசிட்டிவ் ரேஸ். பாசிட்டிவ்னா அது எதிர்மின், இது நேர்மின் கதிர்கள். ரைட்டா? பாசிட்டிவ்ன்றது ஆனோடு தான்,
அது பாசிட்டிவ் வந்து என்னது, புரோட்டான், ரைட்டா. அப்போ பாசிட்டிவ் அது நேர்மின் கதிர்களை இவர் கண்டுபிடித்தார். விச் வேர் நேம்லெஸ் புரோட்டான். அதை இவர் என்ன பேர் வச்சு அழைத்தார்? புரோட்டான் என்று அழைத்தார். அது இவர் கண்டுபிடிச்சார். கோல்ட்ஸ்டைன் டிஸ்கவர்டு த பாசிட்டிவ் ரேஸ். அப்படின்னா கோல்ட்ஸ்டைன் என்பவர் பாசிட்டிவ் நேர்மின் கதிர்களை கண்டுபிடித்தார். ஆனால் அதுக்கடுத்து விச் வேர் நேம்டு, அதற்கு பேர் யார் சூட்டினாங்கன்னா, விச் வேர் நேம்டு பேர் யார் சூட்டினாங்க? ரூதர்ஃபோர்டு சூட்டினார். அந்த பாசிட்டிவ் ரேஸுக்கு புரோட்டான் என்று பெயர் சூட்டியது யார்? விச் வேர் நேம்டு, அதற்கு பெயரிடப்பட்டது. பாசிட்டிவ் ரேஸுக்கு அஸ் புரோட்டான் என்று பெயரிடப்பட்டது. யாரால்? பை ரூதர்ஃபோர்டால் பெயரிடப்பட்டது. அடுத்து 1932 1932 ஜேம்ஸ் சட்விக் என்பவர் டிஸ்கவர் த சார்ஜஸ் பார்ட்டிகிள்ஸ். அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளாக கண்டுபிடிக்கிறாங்க. கேத்தோட எலக்ட்ரான் என்றும் இது பாசிட்டிவ் ரேஸை வந்து புரோட்டான் என்றும், அடுத்து நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது யாருன்னு பாரு, நியூட்ரான் வரும் பாரு. தாம்ஸ் சட்விக் என்பவர் டிஸ்கவர்டு த சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ். அப்படின்னா சார்ஜே இல்லை, நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ் தானே, அதான் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ் கால்டு நியூட்ரான்ஸ். அப்படின்னா அந்த ஆட்டத்துக்குள்ளே 3ஐயும் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க. அதாவது இவர் ஜேம்ஸ் சட்விக் எதை கண்டுபிடிச்சார்? சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள், எந்த விதமான சார்ஜும் இல்லை, எலக்ட்ரான் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாதது நியூட்ரான், இஸ் கால்டு நியூட்ரான் என்று கண்டுபிடித்தார். ப்ரெசென்ட்லி தற்பொழுது a large number of elementary particles like photon, meson and positron and நியூட்ரினோ இதெல்லாம் என்னது ஃபோட்டான் என்று கண்டுபிடித்தார்கள். என்னது நல்லா கவனிங்க. அதை ப்ரெசென்ட்லி தற்பொழுது a large number of elementary particles அடிப்படை துகள்கள்னு அர்த்தம். எலிமெண்ட்ரி பார்ட்டிகள்னால் அடிப்படை துகள்கள், இதை இப்போ கண்டுபிடித்தார்கள். என்னது லைக் ஃபோட்டான் அடிப்படை துகள்கள், மீசான் ஒரு அடிப்படை துகள்கள், பாசிட்ரான் ஒரு அடிப்படை துகள்கள் அண்டு நியூட்ரினோ ஒரு அடிப்படை துகள்கள் ஹேவ் பின் டிஸ்கவர்டு. இது கண்டுபிடிக்கப்பட்டது. இன் 1911 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு, இவர் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுன்ற ஒருத்தர், அவர் இதை என்ன சொன்னார்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன்டு தட் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட் கால்டு நியூக்ளியஸ். அப்படின்னா ஒரு மாஸ்னு எடை, ஒரு ஆட்டத்தோட எடை வந்து எதை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க? நியூக்ளியஸ் வச்சு தான் கவுண்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியஸோட எண்ணிக்கை, நியூக்ளியஸில் புரோட்டான் எண்ணிக்கை, அது போக நியூட்ரான் எண்ணிக்கையை கூட்டினா மாஸ் வரும். எது? ஆட்டத்தோட மாசு. எலக்ட்ரான் எண்ணிக்கையை கூட்ட மாட்டாங்க, அது வந்து நெக்லிஜிபிள், ரைட்டா. அதனால தான் இவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்பவர் எக்ஸ்பிளைன்னா விவரமாக சொன்னார், எக்ஸ்பிளைனா விவரித்தார். எதை? தட் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட எடை என்பது இஸ் கான்சன்ட்ரேட்டட்னா குவிந்துள்ளது. எங்கே குவிந்துள்ளது? நியூக்ளியஸ்குள்ளே தானே இருக்குது. இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட், அப்படியே மத்திய பகுதியில் குவிந்துள்ளது. அப்படி மத்திய பகுதி என்னது? ஒரு ஆட்டத்தோட மத்திய பகுதி நியூக்ளியஸ் தானே. நியூக்ளியஸ் தானே புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. அது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? அட்டாமிக் மாஸ் வரும். அதேமாதிரி அதில் புரோட்டானோட நம்பரை பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வரும், ரைட்டா. அதுதான் சொல்கிறாரு. அதாவது ரூதர்ஃபோர்டு என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்பிளைன் தட் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம்னா ஒரு ஆட்டத்தோட எடையானது இஸ் கான்சன்ட்ரேட்னு குவிந்துள்ளது. எங்கே? இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட் அப்படின்னா அதோட மத்திய பகுதியில் குவிந்திருக்கிறது. அதனோட எடை இஸ் கால்டு, அதை தான் நம்ம அழைக்கிறோம் நியூக்ளியஸ் என்று அழைக்கிறோம். அப்போ 4 பேர் வச்சு தான். பாசிட்டிவ் ரே கண்டுபிடிச்சது ஒருத்தர், நெகட்டிவ் ரே அதுக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் ரேக்கு பேர் புரோட்டான். நெகட்டிவ் ரே கண்டுபிடிச்சது ஒருத்தர், அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ் ரே எலக்ட்ரான். அதுக்கடுத்து நியூட்ரலாக கண்டுபிடிச்சது ஒருத்தர், நியூட்ரான் அது எந்த சார்ஜ் இல்லை, அதை கண்டுபிடிச்சது ஒருத்தர். அதேமாதிரி எடையை கண்டுபிடிச்சது ஒருத்தர். எடை எங்கே இருக்குது? அணுவில் உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் எடை அந்த அணுவுக்கு. அப்படி கண்டுபிடிச்சது நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது இவர் ரூதர்ஃபோர்டு. இவங்க ஆல்ரெடி லேர்ன் அபவுட் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஏர்லியர் கிளாஸஸ். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க அணுவோட ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பை முன்னாடி கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்னு என்னது? ஆக்டிவிட்டினா செயல்பாடுகள்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ ஒரு அணுனா ஆட்டத்துக்குள்ளே ஒரு செயல்பாடுகள் நடக்கும். அந்த செயல்பாடுகள்னு ஆக்டிவிட்டினா செயல்பாடுகள்னு அர்த்தம். அப்போ ரேடியோனா எது? கதிர்னு அர்த்தம். ரேடியோன்னு இந்த இடத்துல என்னது? கதிர் செயல்பாடுகள்னு அர்த்தம். அப்போ கதிர் இயக்கம். ஆக்டிவிட்டினா இயக்கம் தானே, இயங்குறதுக்கு பேர் ஆக்டிவிட்டி. அப்போ ரேடியோன்னா என்னது? நியூக்ளியர்னால் கதிர் தான், இதுவும் ரேடியோனால் கதிர் தான். கதிர் இயக்கம், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கதிர் இயக்கம்ன்றது. ஏற்கனவே ரேடியோ ஆக்டிவிட்டி எதில் இருக்குன்னு சொன்னால், ஒரு ஆட்டத்துக்குள்ளே அதாவது தன்னிறைவு இல்லாமல் நியூக்ளியஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ், ரைட்டா. ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டு
நீ இது நல்லா ஞாபகம் வச்சு. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது? ஆக்டிவிட்டினா இயக்கம், ரேடியோனா கதிர். கதிர் இயக்கம் அப்படின்னா கதிர் இயக்கம்ன்றது எங்கே நடக்கும்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு சொன்னால், லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள வேலன்ஸ் செல்லில் அது வந்து எங்கேயுமே போக முடியாமல் சேர முடியாமல் இருந்து தானாகவே உடஞ்சி போகும். நியூக்ளியஸ் வந்து பிரியும். நியூக்ளியஸ் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் தான் கதிர் இயக்கம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வெளியே அந்த நேரத்தில் அந்த கதிர் இயக்கம் அந்த பிரிஞ்சு போகும்போது வெளியே கூட வெப்பம் வெளியாகும். அதுக்கு பேர் ரேடியேஷன், அதுக்கு பேர் கதிர் வீச்சு. நல்லா கவனிக்கணும். இது கதிர் ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம்னா அந்த நியூக்ளியஸ் பிரியும். நியூக்ளியஸ் பிரிஞ்சு யுரேனியம் எதுக்கு? அது கதிர்வீச்சு அது எதுக்கு உண்டாக்குது? அது நியூக்ளியஸ் பிரிஞ்சு போகும். ஒரு தாய் நியூக்ளியஸு சேய் நியூக்ளியஸை உண்டாக்கும். அதுக்கடுத்து நியூட்ரானை உண்டாக்கும். அந்த நியூட்ரான் அட்டாக் பண்ணுறதுனால தான் சேய் நியூக்ளியஸ் வந்து உண்டாகும். அதனால தான் இது கதிர் இயக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நான் சொல்லும்போது பார்த்துக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, டிஸ்கவரி கண்டுபிடிப்பு. இது கதிர் இயக்கத்தோட கண்டுபிடிப்பு எப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? 1896 ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்சு இயற்பியலாளர், அதை இயற்பியல் படித்தவர் ஹென்றி பெக்கோரல் என்பவர் ஃபினிஷ்டு த ரிசர்ச் அப்படின்னா அவரோட ஆராய்ச்சியை முடித்தார். ஃபினிஷ்னா முடித்தார். எதை? ஹிஸ் ரிசர்ச்னா ஆராய்ச்சியை முடித்தார். எப்போ? ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்துக்குள்ளே முடித்தார். அதாவது 1896 ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட்னா இயற்பியலாளர், அவர் பேர் என்ன? ஹென்றி பெக்கோரல். என்ன சொன்னார்? ஃபினிஷ்னா முடித்தார். எதை? ஹிஸ் ரிசர்ச்னா ஆராய்ச்சி. ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்தில் முடித்தார். அண்ட் என்னத்தை இப்போ ரிசர்ச் பண்ணார்? அண்ட் ஸ்டோர்ட் எ செர்டன் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் அப்படின்னா யுரேனியம் என்ற ஒரு எலிமெண்ட், யுரேனியம் எலிமெண்ட்டை ஸ்டோர் வச்சிருந்தார். ஸ்டோர்டுனா சேமித்து வைத்திருந்தார். எங்கே? யுரேனியம் காம்பவுண்டுனா ஒரு கலவையை வைத்திருந்தார். அவே இன் ஏ ட்ராயர் ஃபார் ஏ வீக்கெண்ட் அப்படின்னா ஒரு ட்ராயருக்குள்ளே ஒரு வாரமாக வச்சுருந்தார். இது அண்ட் ஸ்டோர்ட் எ செர்டன் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் காம்பவுண்ட், யுரேனியம் கலவையை எங்கே? அவே இன் ஏ ட்ராயர், ஒரு ட்ராயரில் ஃபார் ஏ வீக், ஒரு வாரம் முடிகிற வரைக்கும் வச்சுருந்தார். வீக் என்றுனா ஒரு வாரம் முடிகிற வரைக்கும் வச்சுருந்தார். பை சான்ஸ் ஒருவேளை அண்ட் அன்எக்ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வாஸ் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் த சேம் ட்ராயர். அவர் அதை வைக்கும்போது தெரியாதனமாக என்ன பண்ணிட்டாரு? அந்த ட்ராயருக்குள்ளே அந்த மேஜையில் உள்ள ட்ராயருக்குள்ளே யுரேனியம் காம்பவுண்டை ஒரு வாரமாக வச்சுருந்தார் முடிகிற வரைக்கும். அந்த நேரத்தில் தெரியாதனமாக அவர் என்ன பண்ணார்னா பை சான்ஸ் அண்ட் அன்எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னா புகைப்பட தட்டுன்னு அர்த்தம். முன்ன காலத்தில் ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு புகைப்பட தட்டு வச்சுருப்பாங்க. ரைட்டா? அந்த புகைப்பட தட்டை அன்எக்ஸ்போஸ்டுன்னா எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாத ஒரு பிளைன் சாதாரண ஒரு புகைப்பட தட்டு. அன்எக்ஸ்போஸ்டுன்னா எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் உட்படாத ஒரு தட்டையும் அதில் வச்சுருந்தா அன்எக்ஸ்போஸ்டுன்னு போடணும். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் உட்படாத ஒரு தட்டை வைத்திருந்தார். வாஸ் ஆல்சோ ஸ்டோர்டு இந்த சேம் ட்ராயர், அதே ட்ராயருக்குள்ளே வச்சுருந்தார். அதுக்கடுத்து ஆஃப்டர் ஏ வீக், ஒரு வாரம் கழித்து ஹி ரிட்டர்ன், அதாவது திரும்பி பார்த்தார். அண்ட் நோட்டீஸ் தட் த ஃபிலிம் ஹேட் பீன் எக்ஸ்போஸ்டு டு சம் ரேடியேஷன் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை தான் ஃபிலிம்னு சொல்கிறான். அந்த இடத்துல இது அங்கே ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்னு சொல்லிட்டான், இங்கே ஃபிலிம்னு சொல்கிறான். அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை வச்சு தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ தானே நீங்கள் கேமரா எடுக்கிறீங்க. அப்போது ஆஃப்டர் எ வீக், ஒரு வாரம் கழித்து ஹி ரிட்டர்ன், திரும்பி பார்த்தார். ரிட்டர்ன்னா திரும்பினார்னு வந்து அர்த்தம். திரும்பி ட்ராயரை கழட்டி பார்த்தார்னு அர்த்தம். ட்ராயரை திறந்து பார்த்தார். அண்ட் நோட்டீஸ், கவனித்தார். என்னத்தை கவனித்தார்? தட் த ஃபிலிம்னா ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை, தட் த ஃபிலிம் ஹேட் பீன் எக்ஸ்போஸ்டுன்னா ஏதோ ஒரு ரசாயன மாறுதலுக்கு உட்பட்டது. எக்ஸ்போஸ்னா ரசாயன மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. டு சம் ரேடியேஷன் சொன்னது கதிர்வீச்சு, கதிர்வீச்சு. ரைட்டா? அது என்னது? நம்ம இது என்ன படித்தோம்? இது ரேடியோ ஆக்டிவிட்டின்னு என்ன படித்தோம்? கதிர் இயக்கம்னு படித்தோம். இது கதிர் வீச்சு. ரைட்டா? கதிர் வீச்சுன்னு என்னது? கதிர் இயக்கம்னு சொன்னால் இப்போ யுரேனியம் வந்து லேஸ்பட்டது கிடையாது. ஆனால் நியூக்ளியஸ் பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு ஒரு புதிய சேய் நியூக்ளியஸ், ஒரு குழந்தை நியூக்ளியஸ் உண்டாக்கும். அந்த குழந்தை நியூக்ளியஸ் இன்னொரு குழந்தை நியூக்ளியஸ் உண்டாக்கும். பிறகு அந்த குழந்தை நியூக்ளியஸ் இன்னொரு குழந்தை நியூக்ளியஸ் உண்டாக்கும். நியூக்ளியஸ் பிரிஞ்சு போயிட்டுருக்கும். ஏன்னா ஸ்டெபிளாக இருக்காது. யுரேனியத்தோட நியூக்ளியஸு ஸ்டெபிளாக இருக்கவே இருக்காது.
அதனால தான் அந்த நியூக்ளியஸ் பிரிஞ்சிருக்கு. பிரியும் போது என்னாச்சு, அது பிரியறதுக்கு பேர் தான், பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படி ரேடியோ ஆக்டிவிட்டி என்னது, கதிர் இயக்கம். அப்போ பிரியும் போது ஒரு எனர்ஜியை வெளியேற்றும், ஒரு வெப்பத்தை வெளியேற்றும். அதுக்கு பேர் ரேடியேஷன். ரேடியேஷனா கதிர்வீச்சு, ரைட்டா? அது வெளியேற்றக்கூடிய எனர்ஜி வெப்பத்துக்கு பேர் என்னது, கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினா அதுக்குள்ளே, அந்த யுரேனியத்துக்குள்ளே நடக்கக்கூடிய செயல், பிரிதலுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்படின்னா கதிர் இயக்கம், ரைட்டா? அது பிரியும் போது ஒரு எனர்ஜியை வெளியேற்றும், தன் இடத்துலேருந்து ஒரு வெப்பத்தை வெளியேற்றும். அந்த வெளியேற்றுறதுக்கு பேர் தான் ரேடியேஷன், கதிர்வீச்சு, ரைட்டா? அந்த கதிர் வெளியில் வரும். இது டேஞ்சரான கதிர். அதாவது அப்போ ஆஃப்டர் வீக், ஒரு வாரம் கழிச்சு அந்த ரிட்டர்ன்னா திறந்து பார்த்தார், அண்ட் நோட்டீஸ்னால் கவனித்தார். தட் த ஃபிலிம்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை தான் சொல்லுது. தட் ஃபிலிம் ஹேட் பீன் எக்ஸ்போஸ்டுனா ஒரு ரசாயன மாறுதலுக்கு உட்பட்டது. டு சம் ரேடியேஷன் சொன்னது கதிர்வீச்சுக்கு இது ஆளாகிருக்கு என்பதை, எக்ஸ்போஸ்னா இது உட்பட்டிருக்குது. இதுக்கு சம் ரேடியேஷன், சில கதிர்வீச்சுகளுக்கு இந்த பிளேட்டு, இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், அதான் ஃபிலிம்னு சொல்கிறான், பிளேட் உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அவர் ஆராய்ந்தார். ஹி டிஸ்கவர்ட் தேட் ஹி குட் ரீப்ரொடியூஸ் த எஃபெக்ட். இது அதுக்கடுத்து ஹி டிஸ்கவர்ட்னு அவர் கண்டுபிடித்தார். எதை கண்டுபிடித்தார்? தேட் ஹி குட் ரீப்ரொடியூஸ் த எஃபெக்ட் வேனெவர் ஹி பிளேஸ்டு யுரேனியம் நியர் எ ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம். அப்படின்னா இவர் இது திரும்ப பண்ணினார். ஹி டிஸ்கவர்னா கண்டுபிடித்தார். ஹி குட் ரீப்ரொடியூஸ் த எஃபெக்ட், இதே விளைவை திரும்பி செஞ்சார். ரீப்ரொடியூஸ் திரும்ப உண்டாக்கினார். த எஃபெக்ட், இந்த விளைவை வேனவர் ஹி பிளேஸ்டு, எப்பப்போ அவர் வைக்கிறாரோ அப்பப்போ இந்த ஃபோட்டோ பிளேட் வந்து எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது? எக்ஸ்போஸ்னால் உட்படுகிறது, ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுகிறது. அப்பரண்ட்லி யுரேனியம் ரேடியேட்டட் சம்திங். அப்படின்னா அப்பரண்ட்லின்னா மிக தெளிவாக யுரேனியம், அப்பரண்ட்லி தெளிவாக யுரேனியம் ரேடியேட்டட் சம்திங். யுரேனியம் வந்து எதையோ வெளியேற்றுது, ரைட்டா? ரேடியேட்டட்னு என்னது, கதிர்வீச்சை வெளியேற்றுதுன்னு அர்த்தம். ரேடியேட்டட்னா கதிர்வீச்சு. அது ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம். அந்த ரெண்டு நியூக்ளியஸ் பிரியறதுக்கு பேர் கதிர் இயக்கம். அந்த பிரியும் போது வெளியேறக்கூடிய வெப்பத்துக்கு பேர் ரேடியேஷன், ரைட்டா? ரேடியேட்டட்னா இந்த யுரேனியம் கதிர்வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறது, ஏதோ ஒன்று வெளிப்படுத்தியிருக்கிறது, ரைட்டா? அப்படின்ற ரேடியேட்டர்னா கதிர்வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை, அந்த கதிர்வீச்சு தான் தேட் குட் எஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். அந்த கதிர்வீச்சு குட் எஃபெக்ட் எப்படின்னு பாதிச்சிருக்கு. எதை? இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை பாதிச்சிருக்கு என்பதை அவர் மிக தெளிவாக கண்டுபிடித்தார். அப்பரண்ட்லி தெளிவாக. திஸ் ஃபினாமினா, இந்த நிகழ்வு வாஸ் கால்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி நிகழ்வு, இந்த மாதிரி செயல்முறைகளை என்ன சொல்லுகிறார்கள்? ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவார். ரேடியோ ஆக்டிவிட்டி என்னது? கதிர் இயக்கம், ரைட்டா? யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைடு டு பி அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இப்போ புரிஞ்சிச்சு, யுரேனியம் எந்த எலிமெண்ட்டு? கதிர்வீச்சை உமிழும் எலிமெண்ட் என்பது புரிந்தது. கதிர்வீச்சை உண்டாக்கும் எலிமெண்ட் என்பது புரிஞ்சது. அதான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னா கதிர் இயக்க தனிமம் என்பது புரிந்தது. யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைடு, கண்டுபிடிக்கப்பட்டது. டு பி எவ்வாறாக ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், அப்படின்னா கதிர் இயக்க கனிமம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அடுத்து 2 years later, 2 வருஷம் கழிச்சு பாலிஷ் பிசிஸ்ட் மேரி கூரி, 2 வருஷம் கழிச்சு பாலிஷ் நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் மேரி கூரி என்பவர் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் பீரி கூரி, அவரோட கணவன், இந்த அம்மாவும் அவரோட கணவரும் சேர்ந்து, அவர் பேர் பீரி கூரி, டிடெக்டட் த ரேடியோ ஆக்டிவிட்டி இன் பிட்ச் பிளண்டி. அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சாங்க இது ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கத்தை. இதில் கண்டுபிடிச்சாங்க பிட்ச் பிளண்டின்ற ஒரு பொருள்லேருந்து கண்டுபிடிச்சாங்க 2 வருஷம் கழிச்சு. அவர் யுரேனியத்திலேருந்து கண்டுபிடிச்சார். இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் 2 வருஷம் கழிச்சு இந்த பாலிஷ் இயற்பியலாளர் மேரி கியூரியும் அவரோட ஹஸ்பண்ட் பியரி கியூரியும் டிடெக்டட்னா ஆராய்ந்தார்கள், கண்டுபிடித்தார்கள். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர் இயக்கத்தை எதில்? பிட்ச் பிளண்டின்ற ஒரு பொருளில் கண்டுபிடிச்சாங்க. டின்னி பிளாக் சப்ஸ்டன்ஸ். இது எப்படின்னா ஒரு சின்ன கருப்பு துகள், சப்ஸ்டன்ஸ்னு சின்ன கருப்பு துகளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிட்ச் பிளண்டுன்றது ஒரு சப்ஸ்டன்ஸு, ஒரு பொருள்.
அந்த பொருள் எவர் சிறியதாக இருந்தது, இதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க. தே ஆர் நாட் சர்ப்ரைஸ், அவங்களுக்கு இது ஆச்சரியம் அளிக்கவில்லை. இதை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலை. அட் த ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் பிட்ச் பிளெண்ட், இந்த பிட்ச் பிளெண்டோட ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம் அவங்களுக்கு ஆச்சரியத்தை வழங்கவில்லை, ஆச்சரியப்படவில்லை. அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் வரலை. விச் இஸ் நோன் அஸ் த ஓர் ஆஃப் யுரேனியம். ஏன் ஆச்சரியம் வரலன்னா இது யுரேனியத்தோட தாது தான் என்பது புரிஞ்சுது. பிட்ச் பிளெண்ட் என்னது, யுரேனியத்தில் ஏற்கனவே வருது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரைட்டா, என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது, அது கதிர் இயக்கம் இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வந்து பிட்ச் பிளெண்ட்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளில் என்னது கதிர் இயக்கம் இருக்கிறது இவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு ஏன் ஆச்சரியம் வரலன்னு சொன்னால் இந்த பிட்ச் பிளெண்ட்ன்ற சப்ஸ்டன்ஸும் யுரேனியத்தோட ஒரு தாது தான் என்பதை அறிந்தார்கள். அதனால் அவங்களுக்கு ஆச்சரியப்படலை. ஏன்னா யுரேனியம் அதில் இருக்கு இல்லையா, அதுதான் விச் இஸ் நோன் அஸ். இந்த பிட்ச் பிளெண்டி எவ்வாறு அறியப்பட்டது, அண்ட் ஓர்னா ஒரு தாது. எதனோட தாதுவாக இருந்தது, யுரேனியத்தோட தாதுவாக தான் இருந்தது என்பதனால இவங்களுக்கு ஆச்சரியம் வரல. லேட்டர் பின்னால் த ரேடியேஷன் வாஸ் மோர் இன்டென்ஸ் ஃப்ரம் பியூர் யுரேனியம். அப்போது பின்னால் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இதனோட பின்னால் அவங்க கண்டுபிடித்தார்கள். என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, தட் ரேடியேஷன்னா கதிர்வீச்சு. அது நியூக்ளியஸ் பிரியும் போது அதில் வெப்பம் வருது இல்லையா, அதான் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் இதில் வந்து பிரியும் போது அந்த வெப்பமானது வாஸ் மோர் இன்டென்ஸ், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த பிட்ச் பிளெண்டில். ஃப்ரம் பியூர் யுரேனியம், சுத்தமான யுரேனியத்தை விட இந்த பிட்ச் பிளெண்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த பிட்ச் பிளெண்டின்றது யுரேனியத்தோட தாது தான், யுரேனியம் அதில் கலந்துருக்கு. இருந்தாலும் இதனோட ரேடியேஷன், இந்த பிட்ச் பிளெண்டின்ற அதோட ரேடியேஷன் வந்து அதை கதிர்வீச்சு வந்து என்ன வந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. மோர் இன்டென்ஸ் ஃப்ரம் பியூர் யுரேனியம், சுத்தமான யுரேனியத்தை விட இதில் அதிகமாக இருந்ததுன்னு கண்டுபிடித்தார்கள். ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த பிட்ச் பிளெண்ட் ஹேட் லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம். அப்படின்னா இதையும் கண்டுபிடிச்சாங்க, அதாவது அடர்த்தியில் யுரேனியத்தை விட இது கம்மியாக இருக்குது இந்த பிட்ச் பிளெண்டி என்பதையும் கண்டுபிடித்தார்கள். ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட், கண்டுபிடிக்கப்பட்டது, தட் பிட்ச் பிளெண்டி ஹேட் லெஸ் கான்சன்ட்ரேஷன்னா குறைந்த கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி, குறைந்த அடர்த்தி இருக்குது, யுரேனியத்தை விட குறைவான அடர்த்தி உள்ளதை கண்டுபிடித்தார்கள். தே கன்க்ளூடட் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தேட் சம் அதர் சப்ஸ்டன்ஸ், சில பொருட்கள் வேர் ப்ரெசன்ட் இந்த பிட்ச் பிளெண்டி. அப்படின்னா இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த புருஷனை மட்டாட்டி சயின்டிஸ்ட் என்னன்னா தே கன்க்ளூடுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தேட் என்னவென்னா சம் அதர் சப்ஸ்டன்சஸ், சில வேறு ஏதோ ஒரு பொருள் இதில் கலந்துருக்கு என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனால தான் யுரேனியத்தை விட அதிகமாக இது ரேடியேஷன் ஆகுது. அதனால தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. தே கன்க்ளூடட் தேட் சம் அதர் சப்ஸ்டன்சஸ் வேர் ப்ரெசன்ட் இன் பிட்ச் பிளெண்டி. அப்படின்னா இந்த பிட்ச் பிளெண்டி இந்த சப்ஸ்டன்ஸில் இன்னும் வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருள் கலந்துருக்கிறது, சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு துகள் கலந்துருக்குது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், அப்படின்னா இந்த யுரேனியத்தை பிரிக்கிறாங்க. பிரிக்கிறாங்க திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், இந்த புது சப்ஸ்டன்ஸ், அது ஏதோ கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலந்துருக்கிறத பிரிக்கிறாங்க. யுரேனியத்துலேருந்து பிரித்தா அப்போ யுரேனியம் தனியாகவும் அது கலந்துருக்குன்னு தனியாக வந்துடும். ரைட்டா, அதான் ஆஃப்டர் என்ன போட்டிருக்கான் பாரு, ஆஃப்டர் செப்பரேட்டிங்னு பிரித்ததுக்கப்புறம் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், அந்த ஏதோ கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அதான் நியூ சப்ஸ்டன்ஸ் பிரித்ததுக்கப்புறம் த டிஸ்கவர்ட் தட் இட் ஹேட் நோன் அஸ் chemical properties and it is also emitted radiation spontaneously like uranium. அந்த பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே உனக்கு வந்து யுரேனியம் தான் கதிர்வீச்சை உமிழுதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ அந்த பிட்ச் பிளெண்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸு உமிழுது. ஆனால் இது ஏதோ ஒரு கலவையாக இருக்குது, இது யுரேனியத்தோட ஓராக இருந்துச்சு. இப்போ இது கூட ஏதோ வேறு ஒரு பொருள் சேர்ந்துருக்கிறதா அவங்களுக்கு டவுட் வந்தோடனே யுரேனியத்தை தனியாக பிரித்து அது வேறு ஒரு பொருள் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறானே அந்த பிட்ச் பிளெண்டில், அந்த மட்டும் தனியாக எடுத்து அதை பார்த்தா அதுவும் கதிர்வீச்சை வந்து உண்டாக்குது. யுரேனியத்தை தான் உண்டாக்குதுன்னு பார்த்தா அதுவும் கதிர்வீச்சை அதிகமாக கொடுக்குது, கதிர் இயக்கத்தை உண்டாக்குது. அது எதை விட யுரேனியத்தை விட இன்னும் அதிகமாக உண்டாக்குதுன்றான். ரைட்டா, they discovered that it is known as chemical, நல்லா பண்ணுங்க. they concluded ஒரு முடிவுக்கு வந்தாங்க that some other substance was present in pitch blende. அப்படின்னா வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ்னால் இந்த புதுசாக இதில் கலந்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அந்த பொருளை பிரித்ததுக்கப்புறம் அந்த பொருள் பிரிச்சுட்டாங்க அதில் யுரேனியத்திலேருந்து. அது வந்து என்ன டிஸ்கவர்ட் தேட் அந்த பிரித்த பொருள் ஆராய்ந்தார்கள்.
that it had unknown chemical properties. இதுக்கு எந்த விதமான வேதியியல் குணநலங்கள் இல்லை. அன்னோன்னு தெரியாத ஒரு புதிதான ஒரு கெமிக்கல் குணநலங்கள் இல்லை. அண்டு இட் இஸ் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன். இது வந்து உமிழுது, ரேடியேஷன் உமிழுது, கதிர்வீச்சு வெளியேற்றுது. அப்போ உள்ள நியூக்ளியஸ் பிரியுன்னு தான் அர்த்தம். இட் இஸ் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன் அப்படின்னா இது கதிர்வீச்சை உமிழ்கிறது. ஸ்பான்டானியஸ்லின்னு தன்னிச்சையாக, ஸ்பான்டானியஸ்லி என்னது சுயமாக, எதனோட காம்பினேஷன் இல்லாமல் இந்த பொருள் தன்னிச்சையாக என்னது ரேடியேஷனை உமிழுது அப்படின்னா அது நியூக்ளியஸ் பிரியுதுன்னு அர்த்தம். ஸ்பான்டானியஸ்லி தன்னிச்சையாக, லைக் யுரேனியத்தை மாதிரி இந்த பொருளும் தன்னிச்சையாக கதிர்வீச்சை உமிழ்வதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா. தே நேம்டு திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் அஸ் எ ரேடியம். இந்த புதுசாக கண்டுபிடிச்ச பொருளுக்கு சப்ஸ்டன்ஸ்னால் கனிமத்துக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ரேடியம் என்று பெயரை கொடுத்தார்கள். ரைட்டா? அப்போ ரேடியமும் கதிர்வீச்சு உமிழும், யுரேனியம் ஒரு உமிழும். த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் எமிட் ஹார்ம்ஃபுல் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் லைக் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ். அப்படின்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் அப்படின்னு, ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்க கனிமம்னு அர்த்தம். தனிமம். ரைட்டா? கதிர் இயக்க தனிமம் என்னது? ரேடியம் அண்ட் யுரேனியம் ரெண்டு இருக்குது. ரைட்டா? இப்போதைக்கு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்க, அது நியூக்ளியஸ் பிரிகிறது, அதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவிட்டி. அது பிரியும் போது வெளியேற்றுற வெப்பத்துக்கு பேர் ரேடியேஷன். ரைட்டா? அப்போது இந்த ரேடியேஷன் பேர் கதிர் வீச்சு, இது கதிர் இயக்கம். ரைட்டா? த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் எமிட். அப்போ இந்த கதிர் இயக்க கனிமமானது தனிமமானது எமிட்னா உமிழ்கிறது, எமிட்னா வெளியேற்றுகிறது. எதை வெளியேற்றுகிறது? வெப்பத்தை. ஹார்ம்ஃபுல் ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியேஷன் அப்படின்னா கதிர் இயக்க கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. எமிட்னா வெளியேற்றுகிறது. ஹார்ம்ஃபுல்னா ரொம்ப கொடூரமான தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. என்ன கதிர்வீச்சு? ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியேஷன் அப்படின்னா கதிரியக்க கதிர்வீச்சை வெளியேற்றுகிறது. அது என்ன இருக்குது அந்த கதிர்வீச்சுகள்னா லைக் ஆல்ஃபா ரேஸ். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? அந்த கதிர்வீச்சில் ஆல்ஃபா கதிர்கள் இருக்குது, பீட்டா கதிர்கள் இருக்குது, காமா கதிர்கள் இருக்குது. இதெல்லாம் மோசமான கதிர்கள். இதை அது வெளியேற்றுகிறது. அது கதிர்வீச்சுகள் என்னென்ன இருக்குது? அந்த வெப்பத்தில் ஆல்ஃபா, பீட்டா, காமா. ரைட்டா? அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் அடுத்ததில் பார்க்கலாம்.